ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். வளைகுடா பகுதியில் சிக்கிய 366 இந்தியர்கள் துபாயிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தனர். கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹோலி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், வண்ணங்களின் கொண்டாட்டமான ஹோலி பண்டிகை மக்கள் வாழ்வில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், ஹோலி பண்டிகை நமது நாட்டின் பாரம்பரியத்தில் வேரூன்றி இருப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஹோலி பண்டிகை அனைவரின் வாழ்வில் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் ஹோலி பண்டிகையையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஹோலி பண்டிகை அனைவரின் வாழ்க்கையில் அமைதி, நல்லிணக்கம், மகிழ்ச்சியை வழங்கட்டும் என்று கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்படும். இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிடவுள்ள 9 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை பிஜேபி அறிவித்துள்ளது. பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பின்லாந்து அதிபருடன் நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தையை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா, பின்லாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வழிவகை செய்யும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமது பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் உள்ளிட்ட உறவுகள் மேம்படும் என்று கூறியுள்ளார். சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் புதுதில்லியில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா விமான நிலையத்தில் புதிய முனையம் மற்றும் போகாபுரம் விமான நிலைய பணிகள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் மாநில அரசின் அலுவலர்கள் பங்கேற்றனர். பின்னர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்திட்டங்களை விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட்டில் டிஜிட்டல் தொலைத்தொடர்பு மேம்பாட்டுக்காக மத்திய அரசு 3942 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் நெட் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் வாயிலாக மாநிலத்தில் உள்ள 11,682 கிராம பஞ்சாயத்துகள் தொலைத்தொடர்பு மூலம் இணைக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஊரக டிஜிட்டல் அதிகாரமளித்தல் நடவடிக்கைகளுக்கு இது ஒரு முக்கியமான திட்டம் என்று திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அந்நாடுகளில் சிக்கிய இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் துபாயிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 366 இந்தியர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர். பாதுகாப்பாக தாயகம் வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். துபாயில ஒரு லாஸ்ட் சாட்டர்டே போயிருந்தோம். நாங்கள் சாட்டர்டே போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்ணிலே பார்க்க முடிஞ்சது, குண்டெல்லாம் பார்க்க முடிஞ்சது, அவங்க இந்த இன்டர்செப்ட் பண்றது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்க கண்ட்ரி வந்து வெல் ஆர்கனைஸ்ட், நல்லா சேஃபாக வச்சிருக்காங்க. அண்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பயம் இல்லை. த கவர்மெண்ட் இஸ் வெரி ஆர்கனைஸ்ட். அவங்க சேஃப்டி தே கிவ் அ லாட் ஆஃப் ப்ரிகாஷன். அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ நாட் பேனிக்கிங். எதுலையுமே ஒரு இடத்துல கூட்டம் அப்படின்னு இதனால வந்து ஒரு பேனிக் ஆகி எதுவுமே இல்லை. எல்லாம் ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்திலிருந்து திருமங்கை ஆழ்வாரின் 16வது நூற்றாண்டு கால வெண்கலச் சிலை தமிழகம் கொண்டுவரப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு இந்த சிலை கொண்டுவரப்படுகிறது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் இந்த சிலையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் வாங்கியிருந்தது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சிலை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வேளாண் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. வேளாண் சாகுபடியில் அதிக மகசூல் பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் செயலி வாயிலாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ராமன் மீனாட்சி சுந்தரம் நாமக்கல்லில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு போன வாரம் நமது மதிப்புக்குரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களும் நமது வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொண்டு வந்தாங்க. இந்த பட்ஜெட்லேயே அதுக்கு ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. புதுசா ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் பாரத் விஸ்தார் ஆப்னு பேரு. ஒருங்கிணைந்த அந்த பயிர் ஆலோசனை சம்பந்தமா எல்லா விவசாயிகளுக்கும் உபயோகப்படும். இந்த பாரத் விஸ்தார்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அரசாங்கம் சம்பந்தமா என்னென்ன திட்டங்கள் இருக்கு, விவசாயிகளுக்கு வாழ்வை மேம்படுத்த, பயிர் சாகுபடி சம்பந்தமா அந்த ஆலோசனை, இந்த வாரம் எப்படி மழை பெய்யும், அப்புறம் இந்த வாரம் என்ன பூச்சி நோயோட தாக்குதலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த பகுதிக்கு தேவையான பயிர் ரகங்கள் இருக்கு, அதே போல இந்த தோட்டக்கலை பயிர் ரகங்கள் இருக்கு. இதை பத்தி ஒரு ஒருங்கிணைந்த செயற்கை நுண்ணறிவு மூலியமா அந்த விவசாயிகளுக்கு நேரடியா கொண்டு வரதுக்கான முயற்சி. இந்த பாரத் விஸ்தார் ஆப் 1-1.5 மாசத்துல எல்லாரும் அதை செயல்படுத்த தொடங்கினாங்கன்னா நல்ல நன்மை கிடைக்கும். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் தட்டம்மை நோய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 23 பேருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நோய் பரவாமல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மேற்கு சிட்னி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தட்டம்மை நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் 37 பேர் தட்டம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கல்புர்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெனிஃபரை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் அங்கிதா ரெய்னாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அவா பெக்கை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று வியட்நாமை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். வளைகுடா பகுதியில் சிக்கிய 366 இந்தியர்கள் துபாயிலிருந்து சிறப்பு விமானத்தின் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தனர். கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று வியட்நாமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.